நான் கூட இந்த கேக்க ஈஸியாவே நெனச்சுட்டேன். ஆனா இந்த கேக் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. நானும் ஒரு பிளான்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டே கேக் ஸ்பான்ச்லாம் பண்ணி க்ரம் கோட் குடுத்து ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே என்ன ஃபாண்டன்ட் ஒர்க் தானேன்னு ஈஸியா நெனச்சுட்டேன். என்ன ஒரு 50 சப்பாத்தி போட சொன்னா கூட ஈஸியா போட்டுருவேன். ஆனா இந்த ஃபாண்டன்ட்ட தேய்ச்சு தேய்ச்சு இருக்கிற எல்லா வலியுமே வந்துருச்சு. ஒன் டே ஃபுல்லா ஸ்டாண்டிங்லயே இருந்து இந்த ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சேன். பிக்சர் குடுத்து இதே மாதிரி ஃபாண்டன்ட் வேணும். டைம், டேட் மட்டும் தான் முக்கியம். மத்ததெல்லாம் உங்க விருப்பப்படியே செஞ்சுத்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரியே செஞ்சு குடுத்தேன். கடைசில கேக் பார்க்குறதுக்கு செம கியூட்டாவே இருந்தது. நான் கூட இந்த கேக்க ஈஸியாவே நெனச்சுட்டேன். ஆனா இந்த கேக் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. நானும் ஒரு பிளான்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டே கேக் ஸ்பான்ச்லாம் பண்ணி க்ரம் கோட் குடுத்து ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே என்ன ஃபாண்டன்ட் ஒர்க் தானேன்னு ஈஸியா நெனச்சுட்டேன். என்ன ஒரு 50 சப்பாத்தி போட சொன்னா கூட ஈஸியா போட்டுருவேன். ஆனா இந்த ஃபாண்டன்ட்ட தேய்ச்சு தேய்ச்சு இருக்கிற எல்லா வலியுமே வந்துருச்சு. ஒன் டே ஃபுல்லா ஸ்டாண்டிங்லயே இருந்து இந்த ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சேன். பிக்சர் குடுத்து இதே மாதிரி ஃபாண்டன்ட் வேணும். டைம், டேட் மட்டும் தான் முக்கியம். மத்ததெல்லாம் உங்க விருப்பப்படியே செஞ்சுத்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரியே செஞ்சு குடுத்தேன். கடைசில கேக் பார்க்குறதுக்கு செம கியூட்டாவே இருந்தது.